ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நம்ம பூமி சேனல். ரொம்ப நாளா நமக்கு பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கால் பண்ணி ஒரு 25 ரூபாயில நமக்கு கிடைக்குமா, 30 ரூபாயில கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. சோ அதனால நாம என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா, செக்மெண்டா வீடியோ போடலான்னு இருக்கிறோம். அதாவது 25 இருந்து 40 லட்சத்துக்கு உள்ள இருக்கிற லேண்ட்ஸ் தான் நாம பாத்தீங்கன்னா பாட்டா நம்ம வீடியோவை பண்ண போறோம். சோ இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது பார்ட் 1க்கான வீடியோ தான். நிறைய பிட்ஸ், சூப்பரான பிட்ஸ் நம்ம கையில வந்திருக்குது. வாங்க ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த பிட் பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சட்டி பக்கத்துல தான் இருக்கு. கரெக்டா 5 இருந்து 1 2 கிலோமீட்டருக்குள்ளேயே தான் இந்த பிட் வருங்க. ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த பிட் 1 ஏக்கர் 80 சென்ட் இருக்குங்க. கூடவே பாத்தீங்கன்னா இதுக்கு பக்கத்துல அட்டாச்சா பின்னாடி பாத்தீங்கன்னா 50 சென்ட், அதாவது ஒரு அரை ஏக்கர் பாத்தீங்கன்னா புறம்போக்கு கிடைக்குது. ஸோ நம்ம செல்லர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 1 ஏக்கர் 80 சென்ட்டும் சேர்த்து பாத்தீங்கன்னா 72 லட்ச ரூபாய் பாத்தீங்கன்னா கோட் பண்றாங்க. நெகோசியபிள் தான். சோ செம்மண்ணு, நல்ல தண்ணி வசதி இருக்கிற ஏரியா, ரொம்பவே அருமையான ஏரியாங்க. சோ இந்த லேண்ட பத்தி நீங்க முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. அடுத்ததா நாம பார்க்க போற லேண்ட் பாத்தீங்கன்னா தளி ஏரியா. அதாவது தளியில இருந்து கரெக்டா உங்களுக்கு 8 to 9 கிலோமீட்டர்லயே இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா 2 ஏக்கர் இருக்குங்க. சோ இந்த லேண்ட் பாத்தீங்கன்னா செம்மண் ஏரியா தான். சுத்தி பாத்தீங்கன்னா ஃபார்ம் லேண்ட்ஸ், ரெசார்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. விவசாயத்துக்கு ரொம்பவே ஏத்த லேண்ட் தான். நம்ம பட்ஜெட்டுக்குள்ளேயே வரும். சோ டோட்டலா பாத்தீங்கன்னா 2 ஏக்கர் இருக்கு. நம்ம செல்லர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 35 lakhs per ஏக்கர், நெகோசியபிள். அடுத்ததா நாம பாத்தீங்கன்னா ஒரு அருமையான லேண்ட் பார்க்க போறோம். அதாவது நாட்ராம்பாளையம் பக்கத்திலேயே 7 ஏக்கருக்கான பிட்டை தான் நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். சோ இந்த லேண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு பாயிண்ட்ல இருக்கு. அதாவது தார் ரோடுக்கு அட்டாச்சாவே இந்த லேண்ட் இருக்குங்க. சோ உங்களுக்கு தார் ரோடுக்கு பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 இருந்து 120 அடிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோடே கிடைக்குது. இந்த லேண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மலைகளால் சூழப்பட்ட லேண்டுங்க. டோட்டலா 7 ஏக்கரா இருக்குது. இந்த 7 ஏக்கரா மட்டும் இல்லாம இந்த 7 ஏக்கரா பக்கத்துல பாத்தீங்கன்னா 1 இருந்து 2 ஏக்கரா புறம்போக்கும் வருது. சோ அதையும் நாம பாத்தீங்கன்னா இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுக்கலாம். டோட்டலா பிளெயின் லேண்டு, செம்மண் தான். சோ இந்த லேண்டை சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய ஃபார்ம் லேண்ட்ஸ், ரிசார்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எல்லா விதத்திலையும் பயன்படுத்திக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம லேண்ட்ல இருந்து 18 இருந்து 20 கிலோமீட்டர்ல ஒகேனக்கல் இருக்குங்க. ஆமாங்க. சோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்காக நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க, சுத்தி ஒரு நல்ல ஒரு செக்யூரான லேண்ட் பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த லேண்ட் உங்களுக்கு உகந்ததா இருக்கும். ஏன்னா இந்த லேண்ட் பக்கத்துல பாத்தீங்கன்னா சுத்தி வில்லேஜஸும் இருக்கு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நல்ல கிளைமேட், நல்ல தண்ணி இருக்கிற ஏரியா. உங்களுக்கு பாத்தீங்கன்னா 300 இருந்து 400 அடியிலே பாத்தீங்கன்னா இங்க நல்ல தண்ணி வசதி இருக்கிற ஏரியா. சோ நீங்க அக்ரிகல்ச்சர் பண்ண போறோம், இல்லன்னா ஒரு ஃபார்ம் லேண்ட் மாதிரி டெவலப் பண்ண போறோம் அப்படின்னா இந்த லேண்ட் சூப்பரான ஏரியாங்க. சோ இந்த லேண்டுக்கு நம்ம செல்லர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 35 lakhs per ஏக்கர், ஹைலி நெகோசியபிள். ஏன்னா இவங்க அர்ஜென்ட் சேல் இருக்கிறதுனால நான் நல்லா நெகோசியேட் பண்ணி வாங்கிக்கலாம். பிளெயினா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. சோ டோன்ட் மிஸ் இட் கைஸ். அடுத்ததா நம்ம பார்க்க போற பிட் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோல இருந்து 2 இருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குங்க. அதாவது நாட்ராம்பாளையம் பக்கத்துல தான் இந்த பிட்டுமே இருக்குது. டோட்டலா பாத்தீங்கன்னா 5 ஏக்கர். ஏற்கனவே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த லேண்ட் தான். பட் இப்போ பாத்தீங்கன்னா சேலுக்கு வச்சிருக்கிறதுனால எந்த ஒரு விவசாயம் பண்ணாம பிளெயினா மெயின்டெனன்ஸ் இல்லாம கிடக்குது. இதுவும் பாத்தீங்கன்னா செம்மண் லேண்ட் தான். எல்லா விதமான கிராப்ஸ் நீங்க அக்ரிகல்ச்சர் பண்றதுக்கு இந்த லேண்ட் ரொம்பவே உங்களுக்கு உகந்ததா இருக்கும். இந்த லேண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் இருக்குது, போர் இருக்குது, மெயின்டெனன்ஸ் இல்லாம ஒரு ஷெட் ஒன்னு இருக்குது. நீங்க சின்னதா ஒரு பட்டி டிங்கரிங் பாத்தீங்கன்னா அதுவுமே ரெடி ஆயிடும். ரொம்பவே சூப்பரான லேண்ட். தார் ரோடுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 இருந்து 120 அடிக்கு பாத்தீங்கன்னா தார் ரோடு அப்ரோச் பாயிண்ட்டுமே இருக்கு. சோ உங்களுக்கு ரோடு ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த லேண்டுக்கு நம்ம செல்லர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 33 lakhs per ஏக்கர். இந்த செல்லரை பொறுத்த வரைக்கும் இவங்களும் எமர்ஜென்சி சேல்ஸ் இது வச்சிருக்கிறதுனால நீங்க லீகல் பார்த்துட்டு இமிடியேட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிற ஆளா இருந்தீங்கன்னா இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் நல்லா பார்கெனிங் பண்ணி, அதாவது நெகோசியேட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். எவ்வளவுன்னா 30 lakhs அல்லது 30 lakhs கீழே பாத்தீங்கன்னா நீங்க இந்த லேண்டை நெகோசியேட் பண்ணி வாங்கிக்கலாம். சோ ரொம்பவே சூப்பரான லேண்டு, ரொம்பவே கம்மியான பிரைஸ்க்கு நீங்க வாங்கிக்கிற ஒரு கெப்பாசிட்டி உள்ள லேண்டு. சோ டோன்ட் மிஸ் இட் கைஸ். அடுத்தது நம்ம பார்க்க போற பிட் பாத்தீங்கன்னா அஞ்சட்டி பக்கத்துல பார்க்க போறோம். அஞ்சட்டில இருந்து சரியா உங்களுக்கு 2 இருந்து 2.5 கிலோமீட்டர்ல தான் இந்த பிட் அமைஞ்சிருக்குங்க. சோ நீங்க அஞ்சட்டில இருந்து வரும்போது நீங்க தார் ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் நீங்க மண் ரோட்ல தான் வர மாதிரி இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா 20 feet ரோடு தான். சோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் தி ரோடுன்னு சொல்லலாம். ஸோ இந்த லேண்டை பொறுத்தவரைக்கும் கரண்டாக அக்ரிகல்ச்சர் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் பார்த்தீங்கன்னா நான் அக்ரிகல்ச்சர் லேண்டு வாங்கி இமிடியேட்டாக நான் அக்ரிகல்ச்சர் விவசாயம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு
இந்த லேண்டு சூப்பரான லேண்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செம்மண்ணு, கரண்ட் அக்ரிகல்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லேண்ட் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் செட்டு, போரு, சர்வீஸ், கிணறு வீட்டோட இருக்குது. அந்த வீடியோ இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இதுதான் அந்த வீடு. நல்ல ஒரு பெரிய குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து தங்கிட்டு போற அளவுக்கு நல்ல பெரிய வீட்டை தான் வந்து கட்டி வச்சிருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட இந்த லேண்டை வந்து சேல் பண்றாங்க. ஸோ மேலே வீட்டிலிருந்து உங்களுக்கு டாப் ஆங்கிள் வியூ வந்து நான் இப்போ காட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் 4.5 ஏக்கர் வந்து இருக்கு. இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா 1/2 ஏக்கர் வந்து அங்கங்க சின்ன சின்ன குன்றுகளும் பாறையும் இருக்குது. ஒரு 1/2 ஏக்கருக்கு உள்ளதான் இருக்கும். பட் ஸ்டில் நான் உங்களுக்கு 1/2 ஏக்கரை மென்ஷன் பண்றேன். அதே நேரத்தில் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் தண்ணி வசதி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் நின்னுக்கிட்டு இருக்கிற இடத்துல இருந்து சரியா வந்து ஒரு 2 மீட்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி இருக்குது. ஸோ அப்ப நீங்க பாத்துக்கோங்க இங்க வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவல் எந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்ட்டு. இங்க பெரும்பாலும் வந்து யாரும் போர் போட மாட்டாங்க. அப்ப ரொம்ப ரேர் சீன்ல தான் போடுவாங்க. அந்த அளவுக்கு தண்ணி வசதி இங்க இருக்குது. ஸோ இந்த லேண்ட் வந்து நம்ம செல்லர் வந்து கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 35 lakhs per ஏக்கர். ஸோ கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 25 ட்ரீஸ், அதாவது தென்னை மரங்களுக்கு, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெகோஷியேட் பண்ணி வாங்கிக்கலாம். எல்லா வசதியும் இதில் இருக்குது. ஃபர்தராக வந்து உங்களுக்கு டீட்டெயில் தேவைன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க.